கீதை பிறந்த கதை. மகாபாரத பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சமாதானம் ஏற்பட வகையில்லை. பாண்டவருக்குரிய நாட்டை சூதில் அகப்பறித்த துரியோதனர் ஐவரின் சொத்துக்களில் 5 வீடுகளை கூட அவர்களுக்கு திரும்பித் தர மறுத்துவிட்டனர். கண்ணனின் தூது தோல்வி கண்டது. அவன் துவாரகைக்கு திரும்பிவிட்டான். போரைத் தவிர வேறு வழியில்லை என்ற நிலை. பாண்டவரும் கௌரவரும் கண்ணனின் உதவி வேண்டி துவாரகை சென்றனர். அவர்கள் சென்ற சமயம் கண்ணன் துயில் கொண்டிருந்தான். கௌரவர் சார்பில் சென்ற துரியோதனன் கண்ணனின் தலைமாட்டிலும், பாண்டவர் சார்பில் சென்ற அர்ஜுனனும் அவனது கால் மாட்டிலும் நின்றிருந்தனர். துயில் நீங்கிய கண்ணன் இயல்பாக தனது கால் மாட்டில் நின்றிருந்த அர்ஜுனனை முதலில் பார்த்தான். பிறகே தலைமாட்டில் நின்றிருந்த துரியோதனன் கண்ணில் பட்டான். தான் முதலில் கண்ணுற்ற அர்ஜுனனுடன் முதலில் பேசிய கண்ணன் பாண்டவர்களுக்கு துணை நிற்க ஒப்புக்கொண்டான். துரியோதனனோ கண்ணனின் படையை தனக்கு உதவும்படி வேண்டினான். ஆக மகாபாரத போரில் கண்ணன் ஒரு பக்கம், அவனது படை மற்றொரு பக்கம் என்று முடிவு ஆயிற்று. கண்ணன் அர்ஜுனனிடம் ஒரு நிபந்தனை விதித்தான். அதற்கு அவனும் ஒப்புக்கொண்டான். அந்த நிபந்தனை இதுதான்: போரில் கண்ணன் ஆயுதம் ஏந்த மாட்டான். பார்த்தனுக்கு ரத சார்த்தியம் மட்டுமே செய்வான். இங்கே நாம் கவனத்தில் கொள்ளத்தக்கதென்று. துரியோதனன் படைப்பலத்தை பெரிதாய் மதித்தான். அர்ஜுனனோ இறை பலத்தை பெரிதாய் மதித்தான். கடவுள் நம் பக்கம் இருந்தால் பிரதிகூலங்களும் அனுகூலமாகிவிடும். கடவுள் நம் பக்கம் இல்லை என்றால் வேறு எந்த அனுகூலங்களை நாம் பெற்றிருப்பினும் அவை நமக்கு பயன்படாது. போருக்கு அஞ்சாத சுத்த வீரன் அர்ஜுனன். ஆனால் நடக்கவிருந்த பாரத போரிலோ அவன் துணிவை இழக்கவில்லை என்றாலும் சொல்லமாட்டாத கலக்கத்தில் இருந்தான். களத்தில் பாட்டனார் பீஷ்மரையும் குருவான துரோணரையும் தயாதியாரையும் எதிர்த்து போரிட வேண்டிய நிலைக்கு தாம் தள்ளப்பட்டோமே என்பதால் எழுந்த கலக்கம் அது. தன் கையால் அவர்கள் வீழ்த்தப்பட நேருமே என்றென்றி வேதனைப்பட்டான். பிதாமகர் பீஷ்மர் தொட்டு உறவுகளை எல்லாம் தொலைத்து நாம் சௌகரியங்களை தேடிக்கொள்ள வேண்டுமா? அப்படியொரு போர் அவசியமா என்று யோசித்தான். சொந்த பந்தங்கள் சூழ்ந்திருக்க சொத்து சுகங்களை அனுபவிக்கின்ற மகிழ்ச்சி அவர்களைக் கொன்று அதன் மூலம் பெற்று அனுபவிப்பதில் ஏது? மனம் கூசிய பார்த்திபனுக்கு கையில் ஏந்திய வில்லை காலடியில் போடுகின்றான் விரக்தியுடன்.